நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் ஆஃப்டர்நூன் மேடம். This is the very important now. ஏன் மேடம் இப்போ என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? டென்ஷன் இல்லாம இந்த காலேஜ்ல எங்க ரிலாக்ஸா இருக்க முடியுது? மேடம் முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா மட்டும் உங்களால தீர்த்திட முடியுமா? நீங்க தான் என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. இந்த காலேஜில் ஒரு பிரச்சனை உருவாதுன்னா அது இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் இருக்கும் மேடம். ப்ராப்ளத்துக்கு காரணம் அவங்க தானே தெரிஞ்சும் ஏன் நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க? அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கே நான் பாடுறேன் மேடம். இதில் எங்கே இருந்து நான் அவங்களை வார்ன் பண்ணுறது? அப்படியே வார்ன் பண்ணாலும் அவனுங்க அதை மதிக்கிறதே இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ப்ரொஃபசர் மேல பயம் இருக்கணும். ஆனா இங்க எல்லாத்தையும் தலைகீழ மாத்தி வச்சிருக்கீங்க. இல்லை மேடம், செக்ரட்டரிக்கே பயப்பட மாட்டாங்க. இதில் எங்கள் வாய்ஸ் எங்கே எடுப்படும்? இந்த மாதிரி எல்லாம் பயந்துட்டு இருந்தா எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காது. இல்லை மேடம், இந்த காலேஜுக்கு நான் வந்து ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள you know how many problems I'm coming across. படிக்க வந்த முதல் வருஷத்துலயே இவ்ளோ திமிரா இருக்கிற பசங்களை என் கரியர்ல இப்பதான் நான் பாக்குறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உங்களை மாதிரி ப்ரொஃபசர்ஸ் இவங்களை எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா நடத்தாததுனாலதான். நான் இல்லாத கொஞ்ச நாள் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. எக்ஸாமால ஸ்ட்ரைக் பண்றாங்க. காஃபி டே மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல காலேஜோட பேரை கெடுக்கிற மாதிரி அசிங்கமா நடந்துக்கறாங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல மட்டும் இல்ல வெளியிலயும் டிசிப்ளினா இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் போதுங்க இந்த காலேஜோட பேரை கெடுக்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் மேடம். ஆனால் அவங்க கிளாஸ்லேயே டிசிப்ளினாக இருக்க மாட்டானுங்க. வெளியே எப்படி மேடம்? அப்ப அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? Just few minutes back, do you know what happened? என்ன நடந்தது மேடம்? ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ண செல்போன்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அதுவும் எங்க காலேஜ் கேம்பஸ்க்குள்ள. யார் மேடம் அந்த ஸ்டூடெண்ட்? யாருன்னு சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பீங்களா? காலேஜ்ல மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ண கூடாதுங்கிறது ரூல். அதை எந்த அளவுக்கு நீங்க சீரியஸா மானிட்டர் பண்றீங்க? இமிடியேட்டா ஒரு சர்க்குலர் ரெடி பண்ணி நோட்டீஸ் போர்டுல போடுங்க. எஸ் மேடம். Hereafter no student should not use mobiles inside the college campus. Sure madam. Offenders will be punished. And also their mobile phones will be seized and given to them only after finish their course. I guess everything is clear for you now. Yes madam. Please carry on with your work. சை, என்னடா வர இந்த காலேஜ்ல நமக்கு கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் போச்சுடா. ஆமா, இதுக்கு முன்னாடி ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு கொடுத்த மாதிரி பேசுற. ஏதாவது யூஸ்ஃபுல்லா பேசுறா. டேய், வெட்டி பசங்கள்ட்ட வெட்டியா தான்டா பேச முடியும். ஆமா, நாங்க வெட்டியா இருக்கோம். இவர் அப்படியே 24 ஹவர்ஸும் பிஸியா இருக்காரு. ஏன்டா இவ்வளவு பேசுறியே? காலேஜ் நோட்டீஸ் போர்ட பாத்தியா நீ? கார்த்திக் ஜெயா பார்க்கவே நேரம் கரெக்டா இருக்கு. இதுல எங்க நோட்டீஸ் போர்ட்லாம் பாக்குறது? உனக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இந்த பிரச்சனை வேறயா? யாரு சீனியர்ஸ் எதனா பிரச்சனை பண்றாங்களாடா? அவனுங்களை சமாளிச்சிடலாம் மாப்ள. இந்த கரஸ்பாண்டன்ட் தொல்லை தாங்க முடியலடா. ஏன்டா அவங்க மாறவே மாட்டாங்களா? அவங்க மாற மாட்டாங்கடா. அதுக்கு பதிலா நம்மள மாத்திக்கிறது தான் சரின்னு எனக்கு படுது. அது எப்படிடா? காலேஜுக்கு புதுசா வந்து ஒருத்தருக்காக நம்ம காலங்காலமா கட்டி காப்பாத்தின கேரக்டரை திடீர்னு எப்படா மாத்த முடியும்? புதுசா வந்திருக்காங்களா? யாரு, நம்ம கரஸ்பாண்டன்ட் சொல்றியா? வேற யாரு? அந்த நல்லவங்கள தான். டேய், அவங்க ஒன்றும் புதுசா வரலடா. நம்ம தான் இந்த காலேஜுக்கு புதுசா வந்திருக்கோம். இந்த காலேஜ் அவங்களோடது. இந்த காலேஜ் அவங்களோட தான் இருக்கலாம். அதுக்கு நம்ம சொல்ற மாதிரி கதகளி, குச்சிப்புடி, டிஸ்கோ இதெல்லாம் நம்மளால ஆடிட்டு முடியாது. போய் சொல்லு போ. போய் சொல்லட்டா? வேணாமா, நீ சொன்னாலும் சொல்லுவ. அப்புறம் நோட்டீஸ் போர்ட்ல என்னையும் தூக்கி மாட்டிடுவாங்க. டேய் சிரிக்காதீங்கடா, இது சிரிக்கிற மேட்டர் இல்ல, சிந்திக்கிற மேட்டர். ஆமாண்டா, காத்தாடி சொல்றது கரெக்ட் தான். காலேஜ் நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருக்காங்க, இதுக்கு மேல யாரும் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆமா, அப்படி மீறினா சிவியர் பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. செல்லே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுவே ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் தான். இதுக்கு மேலயா? சொல்ல விட இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு செல்லு தான்டா முக்கியம். காலேஜ் பசங்களோட நாடி துடிப்பே செல்போன் தான். ஐயோ, அப்ப நான் கார்த்திக் கூட எப்படிடா பேசுவேன்? ஆமா, செல்போன் இல்லாட்டி முடியும் அவன்கிட்ட பேச மாட்டே பாரு. ஏய், உங்க ரெண்டு பேர்த்த நாடே கடத்தினாலும் நீங்க எப்படியாவது பேசி தொலைஞ்சிருவீங்க. அமைதியார். இப்போ இது ரொம்ப முக்கியமா? செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நோட்டீஸ் போர்டில் சர்க்குலர் போடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? யாரா பிரச்சனையை கிரியேட் பண்ணது? வேற யாரு? இந்த புனியும் பால் குடிக்குமான்னு ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன் தான். யாரு? அசோக்கா? அதே புண்ணியவன் தான். அப்படி என்ன பண்ணா? மொபைல்ல மிஸ்கால விட்டு பேசினமா SMS அனுப்பணுமான்னு இல்லாம இவர் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ அதுவும் யார? பிரியாவ. எங்க? நம்ம கேம்பஸ்குள்ளேயே. கரஸ்பாண்டன்ட் 2 பேரும் சும்மா கோழி அமுக்கிறமா நம்பிக்கிட்டாங்க. இப்போ எங்கடா அவன்? எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பான்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வருவான். மாப்பிள, கிரிக்கெட்ல ஒரு ஆள் சரியா விளையாடலனா மொத்த டீமே அம்பேல். அதே மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கூடாது. ஆமா மச்சான், எக்ஸாம் ஹாலில் நம்ம பண்ணதுக்கே கரஸ் நம்மளால பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அவங்க கிட்ட எப்படியா நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுண்டா.
அட பாவிங்களா, நல்ல பேர் வாங்குறதுக்கு ஏன்டா இப்படி யோசிக்கிறீங்க?